நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மகாகவி பாரதியாரின் 133வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பான மாமனிதரும் மகாகவியும் என்ற ஆவணப்படத்தை இனி பார்க்கலாம். பாரதியின் தேசபக்தி பாடல்களை தடை செய்தபோது 1928ஆம் ஆண்டு மாகாண சட்டப்பேரவையில் சத்தியமூர்த்தி அவர்கள் கொதித்து எழுந்து பேசிய வரிகள் இவை. பாரதி இந்தியா தவிர உலகில் எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் அவரை அந்நாட்டின் ஆஸ்தான கவி ஆக்கியிருப்பார்கள். மக்களின் மனதில் எழும் உணர்ச்சிகளை பிரதிபலிக்க அறிந்த எந்த அரசும் பாரதிக்கு பார்போற்றும் பட்டங்களையும் கௌரவங்களையும் வழங்கி பெருமை சேர்த்திருக்கும். அவர் தான் பிறந்த நாட்டிலே தலையாய மதிப்பு பெற்றவர்களுள் ஒருவராக வாழ்ந்து மரித்திருப்பார். அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தே. சுப்பையா என்ற செல்லப்பெயர் கொண்ட சுப்பிரமணிக்கு 1893ஆம் ஆண்டில் அவரது 11வது வயதில் பாரதி எனும் பட்டம் கிடைத்தது. பாரதி என்பதற்கு கலைமகள் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். சமஸ்தான வித்வான்களால் தான் இப்பட்டம் அளிக்கப்பட்டது. தமிழ் பண்டிதர்கள் இதை பற்றி சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று இந்த சம்பவம் பற்றி எழுதியிருக்கிறார்கள். 1897ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பாரதிக்கும் செல்லம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் அக்கால முறைப்படி 4 நாட்கள் நடைபெற்றது. திருமணத்தின் போது பாரதிக்கு வயது 14, செல்லம்மாவுக்கு வயது 7. பாரதிக்கு பால்ய விவாகத்தில் துளிகூட இஷ்டமில்லாமல் இருந்தாலும் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராகவே இருந்தார் என்பது பாரதியின் மாமனார் கிருஷ்ணசிவன் அவர்களின் கருத்து. ராமாயணத்தில் ராட்சச குலத்திலே தோன்றிய ராவணனின் தம்பிகளில் ஒருவர் விபீஷணர். ராட்சச குலத்தில் பிறந்திருந்த போதும் விபீஷணர் நல்லவர். மேலும் ராமனுக்கும் பெரும் துணையாக இருக்கிறார். அயர்லாந்தில் பிறந்து விவேகானந்தரின் சிஷ்யையாக வாழ்ந்த நிவேதிதா தேவியை தனது வாழ்நாள் குருவாக ஏற்றுக்கொண்டவர் பாரதி. அப்படிப்பட்ட நிவேதிதா தேவியை பற்றி எழுதும்போது பாரதி ராமாயணத்தை மேற்கோளாக பயன்படுத்துகிறார். இம்மாதரசு வெள்ளைக்காரர் குலத்திலே தோன்றிய போதிலும் நம்மவர்களுக்கு மிகுந்த உபகாரியாக இருக்கிறார். ராட்சச குலத்திலே தோன்றிய போதிலும் விபீஷணர் சர்க்குணமூர்த்தியாகிய ராமன் என்ற வேந்தனுக்கு பெரும் துணையாக நிற்கவில்லையா என்று பாரதி எழுதுகிறார். இவங்க பாரதியாரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பெண்மணின்னு சொல்லலாம். நிவேதிதா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவங்க நிவேதிதா தான். இவங்க பாரதியாருக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னதன் மூலமாக தான் இவங்க பாரதியாருக்கு பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக போராடணுங்கிற எண்ணமே வந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாரத மாதாங்கிற ஒரு நேமே வந்ததுன்னு சொல்லலாம். இவங்க தான் பாரதியாருக்கு குரு. அது மட்டும் இல்லை, விவேகானந்தரோட சிஷ்யை கூட இவங்க வாழ்நாளை பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு ஹிமாலயத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன இலையை பரிசா கொடுத்துருக்காங்க, ஞாபகார்த்தமாக கொடுத்துருக்காங்க. அதை பாரதி தன் வாழ்நாள் முழுதும் அவர்கிட்டே வச்சிருந்திருக்காரு. நிறைய பேர் அதிக காசு கொடுத்து கேட்டு கூட அதை கொடுக்கல. ஆனால் பாரதியார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இலை எங்கே போனுச்சுன்னு தெரியல. 1920 பாரதி காரைக்குடிக்கு வந்தபோது இந்த 2 புகைப்படங்களும் எடுக்கப்பட்டன. பாரதி கைத்தடியை சிலம்பத்தை சுற்றுவதைப் போல நடுவிலே பிடித்து கொண்டிருப்பது நன்றாக இல்லை என்று புகைப்படம் எடுப்பவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பாரதியின் பதில், எனக்கு தெரியும், படமெடு. பாரதிக்கு முழங்கால்கள் உள்பக்கமாக நெருங்கியிருக்கும். பாரதியிடம் புகைப்படக்காரர் இதை சுட்டிக்காட்டி கால்களை அகற்றி வைத்துக் கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். என் கால்களை நீ சீர்திருத்த தேவையில்லை என்பது பாரதியின் பதில். உலகின் புகழ்பெற்ற வாசகங்களில் ஒன்று இது. என் பேனா தலைகுனியும் போது சமுதாயமே தலை நிமிர்கிறது.
அப்படிப்பட்ட பாரதியின் கையில் சாதாரண கோலும் செங்கோல் போல கம்பீரமாக நிற்கிறது. பாரதியின் கண்களில் உள்ள கூர்மை நிகழ்காலத்திலிருந்து பாய்ந்து சென்று எதிர்காலத்தை எட்டி பார்க்கும் வலிமையுள்ளது. மாமனிதராகவும் மகாகவியாகவும் இருந்தவன் ஒரே ஒருவன் மீசைக்கார பாரதி. பாரதியின் அடையாளமே முண்டாசும் மீசையும் தான். அவன் எதற்கும் எப்பொழுதும் சலித்தவன் அல்ல. காலத்தை வென்றவன், முக்காலத்தையும் வென்றவன். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு பண்டைய நாட்களை இறந்த காலத்தை மனத்திலே கொண்டு வருங்காலத்தையும் பார்த்தவன். சாதாரண கண்கள் எதிலும் தவறுகளை பார்க்கும். பாரதியின் கண்களில் எதிலும் ஒருமைப்பாட்டை நோக்கும் உயர்ந்த பார்வை இருந்திருக்கிறதை இலக்கியவாதிகள் கூறுகின்றனர். மனிதர்களுக்கும் மாக்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் கூறுகின்றான் பாருங்கள், காக்கை குருவி எங்கள் சாதி. மனிதன் தான் ஏதோ உயர்ந்தவன் என்று கருத வேண்டாம். காக்கைகளும் குருவிகளும் எங்களை சார்ந்தது, அவர்களை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று கூறுகின்றான். இன்றைய நாட்களிலே ஒரு பெரும் பிரச்சனை. பறவைகள் இறந்து போகின்றன, மிருகங்கள் அழிந்து போகின்றன. என்வரான்மெண்ட்டு என்று கூறுகின்றோமே, சுற்றுப்புற சூழல் நிலைகுலைந்து போகின்றது. அதற்கெல்லாம் இணையாக, அதற்கெல்லாம் எதிர்பார்த்து காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறுகிறான் ஒரு மாமனிதன், மகாகவி. பாரதியின் வரிகள் இவை. சுதந்திரத்தை எப்போதும் தியானம் செய்ய வேண்டும், மானத்தை பெரிதாக நினைக்க வேண்டும், தைரியம், உறுதி, இந்த இரண்டுமே நம்மை காக்கப் போகின்றன. அந்த பாரதியின் வாழ்வில் நடந்த சம்பவம் ஒன்று இது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினான். என்றைக்கு? 1930களிலே. ஆனந்த சுதந்திரம் நாம் அடைந்தது 1947. வரப்போகின்ற சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் என்று ஆனந்த பள்ளு பாடினான் பாரதி. என்ன ஒரு தீர்க்கதரிசி! இது போன்ற ஒரு மகாகவிஞனை வேறெங்கும் பார்க்க முடியுமா? அது மட்டுமல்ல, அவனிடம் மனிதர்களுக்கும் மாக்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் கூறுகின்றான் பாருங்கள், காக்கை குருவி எங்கள் சாதி. மனிதன் தான் ஏதோ உயர்ந்தவன் என்று கருத வேண்டாம். காக்கைகளும் குருவிகளும் எங்களை சார்ந்தது, அவர்களை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று கூறுகின்றான். இன்றைய நாட்களிலே ஒரு பெரும் பிரச்சனை. பறவைகள் இறந்து போகின்றன, மிருகங்கள் அழிந்து போகின்றன. என்வரான்மெண்ட்டு என்று கூறுகின்றோமே, சுற்றுப்புற சூழல் நிலைகுலைந்து போகின்றது. அதற்கெல்லாம் இணையாக, அதற்கெல்லாம் எதிர்பார்த்து காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறுகிறான் ஒரு மாமனிதன், மகாகவி. அது மட்டுமல்ல, மற்றொன்று கூறுகிறான் பாருங்கள். அவனுக்கு தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம் என்கின்றான். என்ன ஒரு புரட்சிகரமான எண்ணம்! நாட்டிலே இருக்கின்ற, உலகிலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு கிடைக்க வேண்டும். யாரோ ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லாமல் போய்விட்டால், தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று கூறுகின்ற உறுதிப்பாடும் நெஞ்சுரமும் இருக்கின்றது.